சென்னையில ஒரு ஏரியா இருக்கு. கில்லி படத்துல வந்த ஃபேமஸ் கேரக்டருக்கு இந்த ஏரியாவோட பேர் தான் ஓட்டேரி. இந்த இடம் சென்னையோட ரெயின் வாட்டருக்கு மெயின் அவுட்லெட். வடசென்னை மழைநீர் வெளியேற்றத்துக்கான முக்கிய பாதை. புரசைவாக்கம்ல ஒரு பார்ட். ஆனா அந்த பேரே தனியா ஐடென்டிட்டியா மாறிப்போச்சு. பெரம்பூர் மற்றும் அயனவரம் இடையில் அமைந்திருக்கிற இந்த பகுதி. ஓட்டேரின்னு பேர் வர காரணம் லேக்கோட கனெக்ஷன் தான். ரெட்டரினா 2 லேக். ஸோ சிலர் ஓட்டேரி ஒரே ஒரு லேக் இருந்த இடம்னு சொல்றாங்க. அதனால இங்க ஓடுற கால்வாய்க்கே ஓட்டேரி நல்லான்னு பேரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கில்லி படத்துல தாமு பண்ணின ஃபேமஸ் காமெடி கேரக்டருக்கு பேரு ஓட்டேரி நரி. 2004ல வந்த அந்த கேரக்டர் இன்னிக்கும் ஃபேன்ஸ் மறக்கல. எம்ஜிஆர் ஓபன் பண்ண பாலாஜி சரவணா தியேட்டர் ஓட்டேரியில இருக்கு. புளியந்தோப்பு வர்சஸ் ஓட்டேரி, சூளை வர்சஸ் கோசபேட். எம்ஜிஆர் சிவாஜி ஃபேன்ஸுக்குள்ள நார்த் மெட்ராஸ்ல சினிமா ரைவல்ரி வேற லெவல். அண்ணா நகர்ல ஸ்டார்ட் ஆகி புரசைவாக்கம், பேசின் பிரிட்ஜ், பக்கிங்கம் கெனால்ல கலக்குது இந்த 10 கிலோமீட்டர் வாட்டர்வே. வட சென்னை ரெயின் வாட்டருக்கு மெயின் எக்ஸிட் ரூட் இதுதான். சிஎஸ்ஐ, எம்சிசி ஹையர் செகண்டரி மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு பாலாஜி, நாராயணா, பெரம்பூர் ஸ்டேஷன், எக்மூர் ஸ்டேஷன் எல்லாம் ஒரே ரேடியஸ்ல. ஓட்டேரி ஒரு டம்ப்யார்டு இருந்துச்சு. ஆனா மக்கள் அதை பிளே கிரவுண்ட் ஆக்கணும்னு ஃபைட் பண்ணாங்க. ரிஜெக்ட் ஆனாலும் விடல. பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டு இறுதியில கவர்மெண்ட் எஸ் சொன்னது. மினி ஸ்டேடியம் அப்ரூவல் வந்துச்சு. ஹெல்த் ஹசார்டு இருந்த இடத்த லோக்கல் யூத் விளையாட ஒரு ஸ்பேஸா மாத்திட்டாங்க. அதுதான் ஓட்டேரியோட ரியல் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி சென்னையோட ஐகானிக் பிளேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க.